ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் எல் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கார்ன் சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான வேயில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க, தோலை உரிச்சுக்குங்க, முடி நூல் மாதிரிக்கில் உள்ளதையும் நீக்கிடுங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷானதாகவே எடுத்துக்கோங்க. காஞ்ச மாதிரிக்குள்ள இருந்து தான் எடுக்காதீங்க, சூம்பி போயிருக்கும். இல்லை காஞ்சிருந்துச்சுன்னா அதை எடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசு பெருசாக உள்ள கார்ன் எடுத்தீங்கன்னா அது வந்து வேக வைக்கையில சுருங்காமல் இருக்கும். பூச்சி ஏதாவது இருந்தாலும் வெட்டி எடுத்துக்கோங்க. கார்ன் வந்து பாதியை நறுக்குங்க, அப்போ தான் வந்து விதையை சீக்கிரமாக எடுக்க முடியும். நீங்கள் எப்படி வேணாலும் அவிச்சிட்டு கூட எடுக்கலாம், இல்லை வெட்டி விதையெல்லாம் எடுத்து தனியாக கூட அவிக்கலாம். எப்படி வேணாலும் செய்யுங்க. இந்த மாதிரி பாதியை நறுக்கிக்குங்க. பாதியாக நறுக்கியாச்சு. இதில் உள்ள விதையே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி நறுக்கி எடுக்கையில். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சத்தையெல்லாம் எடுக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கங்க. அலசி வச்ச கார்னை சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. மூடி போட்டு விசில் போட்டு மூடி வைங்க. கேஸ் ஆன் பண்ணுங்கள். ப்ரெஷர் குக்கர் வைங்க. 8 விசில் வர வேக வைங்க. வெங்காயம் எடுத்துக்கங்க, தோலை உரித்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளியே அலசிக்குங்க. எந்த காயாக இருந்தாலும் அலசியே எடுத்துக்குங்க. நல்லா கழுவி எடுத்துக்குங்க. தக்காளி கழுவுங்க. வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்குங்க. தக்காளியை பொடி பொடியாக நறுக்குங்க. நடுவில் உள்ள விதையை நீக்கிட்டு கல் மாதிரில இருக்கும், நடுவில் உள்ள போது அதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்குங்க.
கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலைய போடுங்க. இதில உள்ள பூச்சி இல்ல பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்துருந்தாங்கன்னா, இந்த மாரி உப்பு போட்டு அலசையில வந்து அது போயிரும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைங்க. ஏன்னா, இது வந்து நம்ம பச்சையா சாப்பிட போறோம். அதனால இது வந்து கவனமா நம்ம அலசி எடுக்கணும். புதினா இலையும் அதே உப்பு தண்ணீல போட்டு அலசி எடுத்துக்குங்க. எப்பவுமே காய்கறிய வந்து உப்பு போட்டு இல்ல மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஊற வச்சுக்குங்க. அப்பதான் வந்து அதில உள்ள கெமிக்கல் எல்லாம் போயிரும். இப்ப இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சியுடைய தோல் சீவிக்குங்க. எலுமிச்சம்பழம் பாதி எடுத்துக்குங்க. மிக்ஸர் ஜார் எடுத்துக்குங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் சாறும், வெல்லமும் சேர்க்கையில நம்ம அரைக்கிறது வந்து அப்படியே கலர் வந்து மாறாம இருக்கும். இப்ப இந்த சட்னி அரைக்கையில பச்சை கலர் அப்படியே இருக்கும். லெமனும், வெல்லமும் சேர்க்கறதுல கலர் வந்து மாறிரும். ப்ரவுன் கலரா மாறிரும். கொத்தமல்லி இலைய குறுக நறுக்கிக்கோங்க. புதினாவ நல்லா குறுக நறுக்குங்க. இலை எல்லாமே ஃப்ளேவரிங்க்காக தான். இது சேர்க்கையில வந்து ஒரு நல்ல டேஸ்ட் குடுக்கும். அவிச்சு வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கேரட் சேர்த்துக்குங்க. துருவி வச்ச கேரட் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அப்புறம் உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேவைக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இனிப்பு சட்னி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பச்சை சட்னி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஸ்நாக்ஸா இருக்கட்டும், ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இத சேர்த்து குடுங்க. பசங்களுக்கு உரைக்கும்னா, நீங்க பச்சை மிளகாய் சேர்க்காம அரைங்க. இது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரிங் இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு இல்ல பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரியன்ட்ஸ் வந்து வீடியோவுடைய கடைசியில குடுத்துருக்கேன். தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துக்குங்க. செக் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.